வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலகின் எந்த சக்தியாலும் தமிழர்களை வீழ்த்த முடியாது. நெல்லையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி ஆவேசம். பாஜக ஆட்சியின் முடிவுக்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது. எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. திராவிட இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது. ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் இடையே நடக்கும் யுத்தம் என வைகோ தேர்தல் பரப்புரை. துரை வைகோ பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். துரை வைகோவை ஆதரித்து அன்பில் மகேஷ், மல்லை சத்யா தீவிர வாக்கு சேகரிப்பு. காஷ்மீர் மீண்டும் மாநில அந்தஸ்து பெறும். மக்களவை தேர்தலை ஒட்டி ஜம்மு காஷ்மீரில் பிரதமர் மோடி பிரச்சாரம். விரிவான செய்திகள். தமிழ்நாடு இந்தியாவை பிரதிபலிக்கும் அற்புத கண்ணாடியாக உள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாடு வந்துள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். நெல்லை காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ், தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி, சிவகங்கை காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம், மதுரை மார்க்சிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசன் ஆகியோரை ஆதரித்து பேசினார். அப்போது அவர் ராகுல் காந்தி பெரியார், காமராஜர், அண்ணாதுரை, கருணாநிதி ஆகியோர் தமிழகத்தின் ஆளுமைகளாக விளங்கியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தை விரும்புவதால் தான் தனது யாத்திரையை கன்னியாகுமரியில் இருந்து தொடங்கியதாக குறிப்பிட்ட அவர் தமிழக கலாச்சாரம், பண்பாடு தன்னை கவர்ந்துள்ளதாக தெரிவித்தார். ஒருபுறம் பெரியார் உள்ளிட்டோர் போதித்த சமூக நீதிக்கும், மறுபுறம் மோடியின் வெறுப்புணர்வுக்கும் இடையே நடைபெறும் தேர்தல் இது என அவர் தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள அனைத்து கலாச்சாரங்களும் காக்கப்பட வேண்டும் என்பதே காங்கிரசின் நிலைப்பாடு என குறிப்பிட்ட ராகுல் காந்தி எதிரணியில் இருப்பவர்கள் ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி என்ற சித்தாந்தத்தில் உள்ளதாக விமர்சித்தார். பின்னர் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இந்தியா கூட்டணி வென்றால்தான் நாட்டை காப்பாற்ற முடியும் என தெரிவித்தார். 10 ஆண்டுகளாக ஒன்றிய பாஜக அரசு எதுவும் செய்யவில்லை என்றும், சொன்னதை மட்டுமல்ல சொல்லாத வாக்குறுதிகளையும் திமுக நிறைவேற்றி உள்ளதாகவும் கூறினார். மேடையில் பேசிய கனிமொழி பாஜகவுக்கு ஜனநாயகம் மீது நம்பிக்கை கிடையாது என தெரிவித்தார். பேச்சுரிமையை காக்க நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றும், திமுக காங்கிரஸ் கூட்டணியை சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை எனவும் தெரிவித்தார். பாஜக ஆட்சியின் முடிவுக்கான கவுண்டவுன் ஆரம்பமாகிவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். லோக் நிதி ஆய்வு அமைப்பு மக்களவை தேர்தலில் முக்கிய பிரச்சனைகள் எவை என மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது. அதில் 27% பேர் வேலையின்மைதான் முக்கிய பிரச்சனை என்றும், 23% பேர் விலைவாசி உயர்வு என்றும், 55% பேர் கடந்த 5 ஆண்டு பாஜக ஆட்சியில் ஊழல் அதிகரித்து விட்டதாகவும், ஏழை மக்களில் 76% பேர் விலைவாசி உயர்வே இத்தேர்தலில் முக்கிய பிரச்சனை என்றும் கூறியுள்ளனர். லோக் அமைப்பின் ஆய்வறிக்கையை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பாஜக ஆட்சியின் முடிவுக்கான கவுண்டவுன் ஆரம்பமாகிவிட்டதாக பதிவிட்டுள்ளார். அதிகரித்துவிட்ட ஊழல், கார்ப்பரேட்டுகளிடமே மீண்டும் மீண்டும் குவியும் செல்வம், தொடரும் பாகுபாடுகள் என மக்களின் அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்ப்பதில் 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி படுதோல்வியடைந்து விட்டதை மக்கள் உணர தொடங்கிவிட்டதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். சிலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது எனவும் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். திராவிட இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் மாணிக்கம் தாகூரை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சிவகாசி அருகே உள்ள சித்துராஜபுரத்தில் திறந்த வேனில் வந்து பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர் ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் இடையே நடக்கும் யுத்தம்தான் நாடாளுமன்ற தேர்தல் என தெரிவித்தார். ஒரு இயக்கத்தை அழிக்க நினைக்கும் பிரதமர் மோடி மனிதாபிமானமற்ற மனிதர் என விமர்சித்த வைகோ 100 ஆண்டுகளை கடந்த திராவிட இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது என தெரிவித்தார். 8 தடவை சுற்றி சுற்றி வருவதற்கு சென்னை பட்டணமா இல்லை, அவர் ஊரூராக வருகிறார். ஆஹா, நரேந்திர மோடி அப்படியே மாறிவிட்டார் மூடு என்று கருதி விடாதே. ஒரு இயக்கத்தை அழிப்பேன் என்று சொல்லி கொண்டு வருகிறார். ஒரு இயக்கத்தை வாழ வைப்பேன் என்று சொன்னால் அது நல்ல வார்த்தை. அழிப்பேன் என்று சொல்லுகிறவர் யாரா இருக்க முடியும்? மனிதாபிமானமற்றவர், பண்பாடு இல்லாதவர், ஆணவமும் அகந்தையும் அகம்பாவும் நெஞ்சிலே குடிகொண்டிருக்கிற காரணத்தினாலே விவசாயிகள் அவருக்கு கிள்ளுக்கரையாக தெரிந்தார். ஆனால் இன்றைக்கு ஆட்சி பீடத்திற்கு வந்திருக்கக்கூடிய டாக்டர் கலைஞருடைய அருமை புதல்வர், என்னுடைய ஆறுயிர் சகோதரர்
மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். விவசாயிகளுடைய கடன்கள் எல்லாம் தள்ளுபடியா, விவசாயிகளுக்கு 2.5 லட்சம் பம்பு செட்டுகளுக்கு கடந்த 10 நாட்களிலே மின் இணைப்பு இலவசமாக கொடுக்க உத்தரவிட்டவர் நம்முடைய முதலமைச்சர். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா ஆகியோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ போட்டியிடுகிறார். இந்நிலையில் நாள்தோறும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு தீப்பெட்டி சின்னத்திற்கு துரை வைகோ தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பொன்மலை மத்திய தொழிற்சாலையின் முகப்பில் உள்ள ஆர்மரி கேட் அருகில் பொன்மலை பணியாளர்களிடம் துரை வைகோ துண்டறிக்கை வழங்கி தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு கேட்டு ஆதரவு திரட்டினார். அதனைத் தொடர்ந்து திருச்சி எம்ஜிஆர் நகர், பான்சி நகர், பொன்மலைப்பட்டி பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் துரை வைகோவை ஆதரித்து தீப்பெட்டி சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். பின்னர் பொன்மலை பகுதிக்குட்பட்ட பொன்னேரிபுரம், எல்லை மாரியம்மன் கோவில், திருமலை நகர், நத்தம்மாடிப்பட்டி, கீழக்குறிச்சி, திருவிக திரல், கம்பிகேட், மிலிட்ரி காலனி ஆகிய இடங்களில் அமைச்சர் அன்பில் மகேஷ் துரை வைகோவை ஆதரித்து தீப்பெட்டி சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். முன்னதாக தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், அண்ணல் காந்தியார் ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் துரை வைகோ மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோல் புதுக்கோட்டை சின்னப்பா பூங்கா, உழவர் சந்தை பகுதிகளில் துரை வைகோவை ஆதரித்து மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பொதுமக்களுக்கு துண்டறிக்கை வழங்கி ஆதரவு திரட்டினார். நாடாளுமன்றத்தில் நமக்கான குரலாக, ஏன் நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அங்கே மோடியை தூக்கிவிட்டு அந்த இடத்தில் நம்முடைய ராகுல் காந்தி அமரும் பொழுது அவரிடம் வாதாடி போராடி இன்னும் நம்முடைய பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களையும் நிதிகளையும் பெற்று வரக்கூடிய ஆற்றல் பெற்றவர் நம்முடைய அன்பு சகோதரர் துரை வைகோ. நன்கு படித்தவர், இளைஞர், பண்பாளர், ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற முழுமையான அந்த எண்ணம் கொண்டவர். ஆக இவரை நம்மை நம்பி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இங்கே நம்முடைய திருச்சி நாடாளுமன்ற களத்தில் இறக்கியிருக்கிறார். நம்மை நம்பி என்று சொல்லும் பொழுது முதலமைச்சர் எப்படி அந்த சொன்ன வாக்குறுதி ஒவ்வொன்றையும் இன்றைக்கு தாய்மார்கள் சார்ந்து இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்களோ அதே போன்று இன்னும் வரும் காலத்தில் நமக்கான பல்வேறு திட்டங்களை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நமக்கு அனுசரணையான ஒரு அரசாங்கம் ஒன்றியத்தில் அமைய வேண்டும். ஜம்மு காஷ்மீர் விரைவில் மாநில அந்தஸ்தை மீண்டும் பெறும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். மக்களவை தேர்தலை ஒட்டி ஜம்மு காஷ்மீரின் உத்தம்பூரில் பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் காலம் வெகு தொலைவில் இல்லை என தெரிவித்தார். பல தசாப்தங்களுக்கு பிறகு காஷ்மீரில் எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் முதல் முறையாக தேர்தல் நடைபெற உள்ளதாக தெரிவித்த அவர், ஜம்மு காஷ்மீரின் சூழல் முற்றிலும் மாறிவிட்டதாக கூறினார். கோவை தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பாஜக வேட்பாளர் அண்ணாமலை 500 நாட்களில் 100 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்துள்ளார். கோவை மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார். இந்நிலையில் என் கனவு நமது கோவை என்ற தலைப்பில் கோவை தொகுதிக்கான பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகளை அக்கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் வெளியிட்டார். அதை பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 12 பேர் பெற்றுக் கொண்டனர். பின்னர் பேசிய அண்ணாமலை, கோவை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் எனவும் மெட்ரோ ரயில் திட்டம் விரைந்து நிறைவேற்றப்படும் எனவும் உறுதியளித்தார். 100 வாக்குறுதிகளை அளித்துள்ள கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை இவை அனைத்தும் 500 நாட்களில் நிறைவேற்றப்படும் என தெரிவித்துள்ளார். மக்களுக்கு அவன் பணம் கொடுக்குறாங்க, மக்களுக்கு வர பணத்தை நான் ஏன் தடுக்க போறேன்? வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இவன் ஆட்சி தான் பண்ணல, 1000 ரூபா கொடுத்தா வாங்கி வச்சுக்கிட்டோம். அதனால என்னுடைய வேலையை வந்து நான் போலீஸ்காரர் இல்லை, இதை போய் பிடி, இவனை போய் பிடி, இந்த கூடனை போய் பிடி, சபரேஷனை போய் தூக்கிட்டு வாங்க, அதுக்காக வரல. நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க போவது கிடையாது. அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அதிகாரிகள் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும். இப்போ அதிகாரிகள் அண்ணாமலை மாதிரி இல்லைப்பா மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, 1000 ரூபா வாங்கிட்டு போட்டு நம்மள சும்மா இருக்கலாம், அவங்க அப்படி பேசக்கூடாதுல்ல. நீங்கள் வேலையை செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் உங்கள் வேலையை எங்கள் கட்சிக்காரங்க போய் செய்ய மாட்டாங்க. கட்சிக்காரங்க நைட்டு போய் காவல் இருக்கிறது, வர்றவங்களை போய் தடுக்கிறது, வீட்டுக்கு வெளியே போய் டேரா போடுறது, அதை நாங்கள் பண்ண போகிறது கிடையாது. மக்களுக்கு பணம் கொடுக்கலாம், மக்கள் சந்தோஷமாக வாங்கிட்டோம், ஓட்டு நியாயமாக தர்மமாக போட்டோம். எங்கள் நிலைப்பாட்டில் தெளிவார். தமிழகத்தில் 70% வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சத்யபிரதா சாஹூ, தமிழகத்தில் இதுவரை 305.74 கோடியை வருமான வரித்துறை கைப்பற்றி உள்ளதாக தெரிவித்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பயனாளர்களுக்கு அளிக்க எந்த தடையும் இல்லை என்றும் அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை தொடரலாம் என தேர்தல் விதிகள் உள்ளதால்
தேர்தல் ஆணையத்திற்கு எந்த அனுமதியும் பெற தேவையில்லை எனவும் தெரிவித்தார். பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய 2 பேரை NIA அதிகாரிகள் கைது செய்தனர். பெங்களூருவில் செயல்பட்டு வரும் பிரபல உணவகமான ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் அடுத்தடுத்து 2 குண்டுகள் மார்ச் 1ஆம் தேதி வெடித்து சிதறியது. இதில் 10 பேர் காயமடைந்த நிலையில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த குண்டுவெடிப்பு வழக்கை தேசிய புலனாய்வு முகமை எனப்படும் NIA விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் குண்டுவெடிப்பு வழக்கில் தேடப்பட்டு வந்த அப்துல் மதீன் தாஹா மற்றும் முசாவிர் ஹுசைன் ஹொசைப் ஆகியோரை NIA அதிகாரிகள் கைது செய்தனர். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கைதான கவிதாவின் CBI காவல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகளும் பாரத ராஷ்டிரிய சமிதி தலைவர்களில் ஒருவருமான கவிதாவை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 15ஆம் தேதி கைது செய்தனர். கவிதாவை அமலாக்கத்துறை அதிகாரிகள் காவலில் எடுத்து விசாரித்து வந்த நிலையில் அவர் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கைதான கவிதா விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர மறுக்கிறார் என CBI தெரிவித்தது. டெல்லி நீதிமன்றத்தில் கவிதா ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் CBI தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் கவிதாவின் CBI காவல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் CBI மற்றும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள ஆம் ஆத்மி கட்சி தலைவர் மணீஷ் சிசோடியா இடைக்கால ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். திருப்பூரில் GST வரி குறித்து கேள்வி எழுப்பிய பெண்ணை பாஜக பிரமுகர் தாக்கிய சம்பவத்திற்கு திமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் ஆத்துப்பாளையம் பகுதியில் பிரச்சாரத்திற்கு சென்ற பாஜகவினரிடம் GST வரி குறித்து கேள்வி எழுப்பிய பெண்ணை அக்கட்சியினர் தகாத வார்த்தைகளில் பேசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். பெண்ணை தாக்கிய பாஜக பிரமுகர் சின்னசாமி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் இது தொடர்பான வீடியோ தற்போது வைரலாகியுள்ளது. இதற்கு திமுக, அதிமுக உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இது பற்றி திமுக அமைச்சர் TRB ராஜா வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பொதுமக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் பாஜகவின் அடாவடி அராஜக கூட்டம் அமைதியான தமிழகத்திற்கும் தேவையா என கேள்வி எழுப்பியுள்ளார். அடாவடித்தனத்தில் ஈடுபடுவதுதான் பாஜகவின் மாற்று அரசியலா என அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு தேர்வுக்கான விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்கியது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 26ஆம் தேதி தொடங்கி கடந்த 8ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இத்தேர்வை சுமார் 9.10 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதினர். இந்நிலையில் 10ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணிகள் தொடங்கியது. விடைத்தாள்கள் அடுத்த 8 வேலை நாட்களில் நிறைவு செய்ய ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் விடைத்தாள் திருத்தும் போது ஆசிரியர்கள் உரிய வழிகாட்டுதல்களை பின்பற்றி கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும், தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழி விடைத்தாட்களை அதற்குரிய ஆசிரியர்கள் மட்டுமே திருத்த வேண்டும் எனவும் அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பில் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகளின் கையெழுத்து இயக்கம் மற்றும் பேரணியினை சென்னை மாநகராட்சி ஆணையரும் சென்னை மாவட்ட தேர்தல் சிறப்பு அதிகாரியுமான ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தேர்தல் நுண் பார்வையாளர்களுக்கான தேர்தல் பயிற்சியினையும் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்கான தபால் வாக்குகள் செலுத்தும் பணி 13ஆம் தேதியுடன் முடிவடைவதாக தெரிவித்தார். சென்னை காமராஜர் நகர், JJ நகர், சுண்ணாம்பு கால்வாய், பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ மற்றும் வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் தேர்தல் பொறுப்பாளருமான ராஜேஷ் ஆகியோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சென்னை KK நகர் பகுதியில் தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து VCK தலைவர் தொல் திருமாவளவன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். தேர்தல் பரப்புரையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன், விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர ராஜா, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் முத்தழகன் மற்றும் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மயிலாடுதுறையில் சுற்றித் திரிந்த சிறுத்தை அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி சிதலவாடி பகுதியில் சுற்றி வருவதால்
அரியலூர் மாவட்டத்தில் 22 இடங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட்டு வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். பாதுகாப்பு கருதி தேவையின்றி பொதுமக்கள் வெளியில் வர வேண்டாம் என்றும் பாதுகாப்புடன் இருக்குமாறும் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாணவர்களின் பாதுகாப்பு கருதி அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காலை மிதுன லக்னத்தில் சுவாமி சன்னதியில் உள்ள தங்க கொடிமரத்தில் கோவில் பட்டர்கள் கொடியேற்றினர். கொடிமரத்திற்கு பூமாலை சூட்டி மலர்கள் தூவி சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. முன்னதாக சுவாமி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு கோயிலுக்குள் வாஸ்து சாந்தி நடைபெற்றது. மேலும் ஏப்ரல் 19ஆம் தேதி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம், 21ஆம் தேதி திருக்கல்யாணம், 23ஆம் தேதி கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடைபெறவுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணியில் இருந்து தமிழ்நாடு மக்கள் கட்சி விலகுவதாக அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சிவராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவின் பி டீமாக செயல்படும் அதிமுகவின் உண்மை முகம் வெளிவந்ததால் அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறியதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி பழனிசாமியின் உண்மை முகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பாஜகவை தேர்தலில் தோற்கடிக்க தீவிரமாக செயலாற்றப் போவதாகவும் தெரிவித்தார். நில உரிமையை முதல்வர் உறுதி செய்திட வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற கோரி திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையம் பகுதியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் 3வது நாளாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். கோவை இருகூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் கோயமுத்தூர் இன்னர் வீல் கிளப் சார்பாக 14 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட 2 புதிய வகுப்பறை கட்டிடங்களை மாணவர்களுக்கு பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கும் விழா நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக கோவையில் போட்டியிடும் வேட்பாளர் வழக்கறிஞர் புஷ்பானந்தத்தை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் சக்திவேல் கோவை ரயில் நிலையம் பகுதியில் வாக்கு சேகரித்தார். கட்டுமான தொழிலாளர்களுக்கு 5000 பென்ஷன் வழங்க வேண்டும், தனி இலாகா ஏற்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனில் மக்களவை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அகில இந்திய அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர்கள் சங்க மாநில தலைவர் RT பழனி தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி வாக்களிப்பது ஒவ்வொருவரின் கடமை என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை விருதுநகர் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஜெயசீலன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இன்ஸ்டாகிராம் செயலியில் பகிரப்படும் தவறான செய்திகளை பிளர் செய்யும் செயல்முறையை நடைமுறைக்கு கொண்டுவர உள்ளதாக மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இன்ஸ்டாகிராமில் நேரடியாக அனுப்பப்படும் செய்திகளை விசேட பாதுகாப்பு செயல்முறை ஒன்றின் மூலம் பகுப்பாய்வு செய்து ஆபாசமான புகைப்படங்கள் அல்லது காணொளிகளை தடுக்கும் வசதியினை மெட்டா நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. மேலும் ஏற்க முடியாத ஆபாசமான செய்திகளாக இருப்பின் செயலியானது தன்னிச்சையாக செயல்பட்டு அவற்றினை தடுக்கும் என்றும் இதன் மூலம் இன்ஸ்டாகிராம் செயலியினை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் மோசடிகளை தடுக்க முடியும் என்றும் மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் எந்த சக்தியாலும் தமிழர்களை வீழ்த்த முடியாது. நெல்லையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி ஆவேசம். பாஜக ஆட்சியின் முடிவுக்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது. எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. திராவிட இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது. ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் இடையே நடக்கும் யுத்தம் என வைகோ தேர்தல் பரப்புரை. துரை வைகோ பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். துரை வைகோவை ஆதரித்து அன்பில் மகேஷ், மல்லை சத்யா தீவிர வாக்கு சேகரிப்பு. காஷ்மீர் மீண்டும் மாநில அந்தஸ்து பெறும். மக்களவை தேர்தலை ஒட்டி ஜம்மு காஷ்மீரில் பிரதமர் மோடி பிரச்சாரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.